என்னுடைய குருநாதர் ஜோதிர் தீர்க்கதரிசி ஐயா ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சரிங்களா? இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம்னா, போன வீடியோவில் ஒரு ஜாதகம் போட்டேன். சூரியன் சனி நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டாக்கா தந்தை பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு போன வீடியோவில் போட்டேன். அதே மாதிரி ஒரு ஜாதகம் எனக்கு தெரிஞ்சவங்க, என் ஒய்ஃபோட ரிலேஷன், அவங்க ஜாதகம் பார்க்கும்போது அதே மாதிரி கிரக நிலைகள் தான். பட் அப்பா சின்ன பாதிப்பு ஏற்படுது. ஆனால் அவர் இருக்கார், அந்த ஜாதகருக்கு அப்பா இருக்காரு. அவங்க வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கோம். ஓகேங்களா? அப்போ ஒரு சின்ன சேஞ்சஸ், ஒரு சுபத்துவம் உள்ள போகும்போது அது தந்தை நல்லா இருக்கிறாரு அப்படின்ற அமைப்புல மைன்யூட்டா எப்படி ஜோதிடம் ஒர்க் ஆகுது, ஒரே மாதிரியான கிரக நிலைகள், அதே தசா புத்தி போகுது. ரெண்டு பேரும் வெவ்வேறு இடத்துல பிறந்திருக்காங்க. பட் ஒருத்தருக்கு தந்தைக்கு பாதிப்பு ஏற்படுது, இன்னொருத்தருக்கு தந்தை பாதிப்பு ஏற்படல. ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அவங்க தந்தைக்கு, ஆனா நார்மலா ஆயிடுறாரு. அந்த மாதிரி நடக்குது. அதுதான் சுபத்துவம். ஐயா சொல்ற மாதிரி சுபத்துவம் பாவத்துவம். ஓகேங்களா? அது சம்பந்தமா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு ஆண் ஜாதகர் தான். இந்த ஜாதகர் எனக்கு தெரியும், எனக்கு நல்ல பழக்கம் தான். அவர் வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கோம். 13 ஆண் ஜாதகர், 13/9/1995, 11:20 PM. இடம் மட்டும் மாத்திருக்கேன். ஓகேங்களா? சென்னையில பிறந்திருக்காரு. இப்ப செவ்வாய் தசை சந்திர புத்தி 25/1/2025 இருந்து 23/8/2025 நடந்துட்டு. ரிஷப் லக்னம், 4 சூரியன், 5 புதன் சுக்கிரன், 6 செவ்வாய் ராகு, 7 குரு, 10 சனி, 12 சந்திரன் கேது. ஓகேங்களா? அம்சகத்தை கடக லக்னம், கடகத்தில் புதன், துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் குரு ராகு, தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், ரிஷபத்தில் கேது, மிதுனத்தில் சனி. இது அம்சகட்டம். ஓகேங்களா? லக்னம் 20 டிகிரி, குரு 14, சனி 27, சந்திரன் 22, கேது 4 டிகிரி, செவ்வாய் 10, ராகு 4, சூரியன் 27, புதன் 23, சுக்கிரன் 3 டிகிரி. இதுதான் டிகிரி அமைப்பு. இவர் ஒரு இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இவர் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ திருமணம் எல்லாம் ஆயிடுச்சு அவருக்கு. அவங்க மனைவி இப்போ பிரெக்னண்டா இருக்காங்க. ஓகேங்களா? நல்லா லைஃப் நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அவங்க ரிலேஷன், தெரிந்த பெண்ணை தான், ரிலேஷன் சொந்தக்கார பெண்ணை தான் திருமணம் செய்திருக்காரு. லைஃப் நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. எல்லாம் ஓகே. இப்போ போன ஜாதகம் நான் போட்டேன். போன ஜாதகத்துல எந்த மாதிரி கிரக நிலை அந்த ஜாதகத்துன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் போன வீடியோல போட்ட ஜாதகருடைய நிலை. சூரியன் புதன் இங்க இருக்கு. சூரியன் சனியை பார்த்துக்கிட்டால சூரிய சனி புத்தியில அப்பா பாதிக்கப்பட்டார் அப்படின்றத போன ஜாதகம். ஓகேங்களா? இது ஒரு சின்ன சேஞ்சஸ். புதன் சுக்கிரன் இங்க இருக்காங்க. அதுலயாவது சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தாங்க. இப்ப தனியா சூரியனும் சனியும் பார்த்துக்கிட்டு இந்த ஜாதகத்துல, ஆனா இவருக்கு அப்பா இருக்கிறாரு. அப்பாவுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் ஏற்படல. அதுக்கான காரணம் என்னன்னா, சின்னதா டிகிரி அடிப்படையில பார்க்கும்போது சூரியன் இங்க 27 டிகிரி இருக்காரு. இப்ப இந்த கார்னர்ல வந்துட்டாரு. சனி 27 டிகிரி இருக்காரு. அப்போ ஒரு டிகிரில 2 பேரும் சூரியனும் சனியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாரு. சனி 27 டிகிரி வந்துட்டாரு. இப்ப சூரியன் எப்படிங்க தப்பிக்கிறாரு? அப்பாவுக்கு எப்படி அந்த பாதிப்பு இல்லாத, அப்பாவுக்கு பாதிப்பு ஏற்பட்டது, பட் அதுல மீண்டு வந்துட்டார். ஓகேங்களா? கொஞ்சம் நோய் தொந்தரவு அவருக்கு அடிக்கடிக்கு இருக்கு. பட் அதான் நல்லா இருக்காரு. இப்பயும் நல்லா தான் இருக்காரு. அவருக்கு நாங்க போயிருக்கோம், பேசியிருக்கோம். ஓகேங்களா? ஒரு டிகிரி சூரியன் சனி பார்த்தோம். இங்க புதனும் இல்லை, ஆனா இங்க அப்பா பாதிக்கப்படல. காரணம், இங்க டிகிரி அடிப்படையில சூரியனும் சனியும் ஒரே டிகிரியில 27 டிகிரி 27 டிகிரில பாத்துக்கிட்டாலும், இங்க சுக்கிரன் பக்கத்துல ராசியில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இங்க 3 டிகிரி இருக்கிறார். அப்போ சூரியன் சுக்கிரனை அசமம் பண்ணி இருக்கிறாரு 6 டிகிரில. இங்க நீச்ச சுக்கிரன் எடுத்தாலும் அந்த நீச்ச சுக்கிரனுக்கு எவ்வளவு பலம் இருக்குன்றது, அதுதான் ஐயா என்ன சொல்றாங்க, என்னதான் சுக்கிரன் சுபர், அவங்களுக்கு ஒளி இருக்கும் அப்படின்ற அமைப்பு இந்த ஜாதகத்துல நல்லா நம்ம புரிஞ்சிக்க முடியுது. நீச்ச சுக்கிரன் தான் திக்பலத்து பக்கத்துல தான் இருக்கிறாரு. சுக்கிரன் இங்க 3 டிகிரி இருக்கிறாரு. சூரியன் 27 டிகிரி இருக்கிறார். ஓகேங்களா? அப்போ 6 டிகிரிக்குள்ள சூரியன் சுக்கிரனை அஸ்தமனம் பண்ணியிருக்காரு. அப்ப சூரியன் சுபத்துவம் ஆயிட்டாரு. இந்த சுக்கிரன் சூரியனை மட்டும் சுபத்துவப்படுத்தல, இந்த சனியும் சுபத்துவப்படுத்துறாரு. ஏன்னா சனி 27 டிகிரி இருக்காரு. இப்ப சுக்கிரனுக்கும் சனிக்கும் டிகிரியும் 6 டிகிரி. இப்ப இந்த சுக்கிரன் சூரியனும் சுபத்துவப்படுத்திட்டாரு, சனியும் சுபத்துவப்படுத்திட்டாரு. 2 பிளானட்டுமே சுபத்துவமாது. அப்ப சுக்கிரன் கடுமையா அடி வாங்குறாருங்க. ஜாதகன் அடி வாங்குறாரு.
அவரும் நல்லா தான் இருக்காரு. அது காரணம் லக்னத்தை குரு பார்த்து லக்ன சுபத்துவம் இந்த பலவீனத்தை லக்ன சுபத்துவம் சரி பண்ணுது. அதே மாதிரி இந்த சுக்கரன் இங்க நீச்சமாகி இங்க பலவீனம் அடைஞ்சாலும் அத புதன் நீச்சபங்க ராஜயோகம் லக்னாதிபதி தந்து இவரு காப்பாத்துறாரு. சந்திர அதியோகமா அது கை கொடுக்குது. ஓரளவுக்காக சந்திர அதியோகம் ஒர்க் ஆகும். அந்த அமைப்புல இந்த சுக்கரனுக்கு வந்து கை கொடுக்குது. இந்த சுக்கரன் நீச்சபங்க ராஜயோகம் தந்த புதனால சுக்கரன் என்னதான் கூட உச்சனோட வீட்டுல இருக்கிறார் அப்படின்ற அமைப்புல நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறதுனால இந்த சுக்கரன் சூரியனையும் காப்பாத்திட்டாரு, சனியையும் காப்பாத்திட்டாரு. தன்னுடைய பலவீனத்தை லக்னத்துல குரு பார்வை சரி செய்து இந்த புதன் நீச்சபங்க ராஜயோகம் தரதுனால ஒரு உச்சனோட சேர்ந்துக்கிறதுனால அந்த பலவீனத்தை சரி பண்ணிடுறாரு. எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஒரு சுக்கரன் இவ்வளவு ஜாதகத்தி ஒரே ஒரு பிளானட் ஒரு சுக்கரன் வந்து எல்லா விதமான செயல்களையும் அதை சுத்தமா அப்படியே மாத்தி ரிவர்ஸா ஃபுல்லா பாசிட்டிவா மாத்தி அமைக்குது. ஒரு கிரகம் மாறிச்சுன்னா ஒரு டிகிரி அடிப்படையில எல்லாமே எவ்வளவு மாறுன்றதுக்கு இது ஒரு நல்ல மைன்யூட்டான ஜாதகம். நல்லா புரிஞ்சுங்க. ஓகேங்களா? இந்த டிகிரி அடிப்படையில் பாருங்க, இந்த ஒரே ஒரு நீச்ச சுக்கரன் நீச்ச சுக்கரன் தாங்க அவரே பலமில்லாத இருக்காரு அப்படின்னு நீங்க எடுப்பீங்க. பட் ஆனா அப்படி இல்லை. அந்த ஒரு சுக்கரன் தான் இது எனக்கு வந்து ஒரு ஒரு லேர்னிங் ஆரோஸ்கோப் வந்து நம்ம இதை மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான நிறைய ஜாதகங்கள் நம்ம கத்துக்கிட்டாக்கா ஜோதிடர்களை வந்து கத்துக்கக்கூடிய ஜாதகங்கள் இவ்வளவு மைன்யூட்டா அது பிளானட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது இதே மாதிரி ஜாதகம் தான். இந்த ஒரு நீச்ச சுக்கரனுக்கு இந்த சூரியனை காப்பாத்தினார், சனியை காப்பாத்தினார், தானே பலவீனமா இருந்த அந்த பலவீனத்தை லக்னத்தை குரு பார்த்ததுனால அவரும் தன்னம்பிக்கையான மனிதரா, நல்ல தோற்றமுள்ள மனிதரா, நல்லா இயல்பா எல்லாரோடும் சகஜமா பேசக்கூடிய மனிதரா, நல்ல மனிதரா சந்தோஷமா இருக்கிறாங்க. ஹார்டெல்லாம் பேசுறத ரொம்ப சாஃப்டான நேச்சர் கொண்ட மனிதர். ஓகேங்களா? இந்த சுக்கரை புதன் வந்து காப்பாத்துறாரு. இவ்வளவு மைன்யூட்டா ஒர்க் ஆகுது பாருங்க. இவருக்கு சூரிய சமீபத்துல அப்பாவுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுது, உடல் ரீதியான தொந்தரவுகள் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவர் சரியாயிட்டார். ஓகேங்களா? சரி, அப்ப சூரியன் சனி பார்த்துக்கிட்டா அப்ப அப்பாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, வேற என்னென்னலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போகும்போது அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த காரகங்கள் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். சப்போஸ் இப்போ இந்த சூரியன் சனி வந்து பார்த்துக்கிட்டு அப்படின்னா அப்பாவுடைய ஜாதகத்துல ஆயுள் கணக்கு போடணும். அதை பார்த்துதான் கன்ஃபர்மேஷன் பண்ணோம். உடனே சூரியன் சனி பார்த்துருது அப்படின்னு எடுக்கக்கூடாது. அப்போ அப்பா பலமா இருக்கிறாரு அப்படின்னா அது வெவ்வேறு மேங்கல் இயங்கும். சப்போஸ் இந்த மாதிரி சூரிய தசை சனி தசையோ வருது, அந்த குறிப்பிட்ட புத்திகளை சனி தசை சூரிய புத்தி அந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த சூரிய சனி புத்தி நடக்கும்போது இவங்க வந்து என்ன பண்றாங்க, தாத்தா பாட்டி வீட்டுல வந்து வளர்ந்துட்டு அந்த இடத்துல இருந்து படிக்கிற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலையும் ஏற்படுறான். ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி சூரியன் சனி காம்பினேஷனுக்கு அந்த குறிப்பிட்ட பீரியட்ல வந்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து தாத்தா பாட்டி வீட்டுல வளர்ற மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். அத்தை வீட்டுல வளர்ற மாதிரி, அக்கா வீட்டுல வளர்ற மாதிரி, அண்ணன் வீட்டுல இருந்து நான் படிச்சேன் அந்த மாதிரி அவருடைய அப்பா தாய் தந்தை விட்டு பிரிந்து வேற ஒரு இடத்துல வந்து வேற ஒரு ரிலேஷன்ல சொந்தக்காரர் வீட்டுல படிச்சுட்டோ அங்க ஜீவனம் செய்துட்டு அந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கக்கூடிய தன்மை பல ஃபேமிலியில பார்க்கலாம். அது இயல்பாகவே இந்த மாதிரி கிரக நிலைகளை அந்த மாதிரி பிரிச்சு வைக்கும். ஏன்னா அப்பா வந்து ஆயுள் கெட்டியா இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணலாம். இல்ல அப்பாவே வந்து சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாடு தூர இடம் நகர்ந்து போகலாம், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஃபாரின் போகலாம், இல்ல வெளி மாநிலம் போகலாம், இல்ல அந்த இடத்த விட்டு ஒரு கிலோமீட்டர் தள்ளி மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம். இல்ல ஜாதகரா வந்து படிக்கிறதுக்கு வெளிநாடு போகலாம், தந்தை வீட்டு பிரிந்து இந்த மாதிரி இந்த பிரிவினைகள் வந்து பல ஆங்கில நடக்கும். இவரே படிக்கிறதுக்கு போகலாம், அப்பா வேலைக்காக போகலாம், ரிலேஷன் வீட்டுல இருந்து படிக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த குறிப்பிட்ட புத்திகள் வந்து கிராஸ் ஆகும்போது அந்த பிரிவினையை வந்து இவங்க 2 பேரும் தந்தையும் மகனும் அது பிரிஞ்சிருப்பாங்க. இதே மாதிரி சூரியன் சனி காம்பினேஷன் வந்து இது ஒரு பெண் ஜாதகமா இருந்தா அந்த அளவுக்கு வந்து சீரியஸ்னஸா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது ஒரு மைனிட்டான ரூலு. இப்போ ரத்த உறவுகள் கொண்ட மனிதர்களுக்கு ஆண் உறவுகளுக்கு வந்து சூரியன் சனி பாதிப்பு வந்து தந்தைக்கு தரா மாதிரி ஒரு இதுவே வந்து ஒரு பெண் ஜாதகமா இருந்தா, ஏன்னா அவங்க இயல்பாகவே திருமணமாகி வேற ஒரு வீட்டுக்கு பிரிஞ்சு போறாங்க அப்படின்ற அமைப்புல இந்த சூரியன் சனி தாக்குதல் வந்து ஒரு பெண் ஜாதகங்களை அவ்வளவு தாக்குதல் ஏற்படுத்த மாட்டது. இதே ஒரு சூரியன் சனி தாக்குதல் ஒரு பெண் ஜாதகத்துல இருக்குன்னா தந்தையுடைய பாதிப்பு அவ்வளவு பெருசா இல்லை, அது ஒரு மைல்டா இருக்கு, அவ்வளவுதான். இதே ஒரு ஆண் ஜாதகமா தான் சிவியரா இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கிரகநிலை பொசிஷனை வச்சு மட்டும் அப்படி முடிவெடுக்கூடாது. அது பல ஆங்கிள் பலவிதமான சூழ்நிலைகள் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி இயங்கும். அந்த காரகத்தை எப்படியாவது பிரிச்சு வைக்கும். ஓகேங்களா? இதுதான். அதே மாதிரி லக்னத்தை அட்டமாதிரி நீங்க எடுப்பீங்க. 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால காரக ரீதியா சுபர்ன்றதுனால தெரிஞ்ச பெண்ணை தான் அவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு.
லக்னத்தை சுகர் பார்த்தனால நல்ல மனிதரா இருப்பாரு, இவரும் நல்லா இருக்காரு, எல்லாமே நல்ல ஒரு ஃபேமிலி. இங்க சந்திரனுக்கு எது இந்த சந்திர தசையில அவர் வந்து அம்மா விட்டு பிரிஞ்சு இவர் தூர இடம் நகர்ந்து படிச்சுட்டு இருந்தார். கொஞ்சம் மைண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வந்து லெஸ்ஸா இருந்தது சந்திர தசையில. அவர் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாரு. சந்திர தசை உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது, சந்திர தசையில நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனேன், கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் என்னால சரியா பண்ண முடியல. அதே மாதிரி அம்மா விட்டு பிரிஞ்சு நான் கொஞ்சம் படிக்கிறதுக்கு தூரம் நகர்ந்திருந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த சந்திர தசைக்கான பலனை அவர் சொன்னாரு. சரிங்களா? இவருக்கு உடன் பிறந்தவங்க 2 அண்ணன்கள் இருக்காங்க. இவர் வந்து 3வது கடைசி ஆண். சரிங்களா? மூன்றுமே வந்து ஆண். இவங்க வீட்டுல பிறந்தவங்க. இவங்க அப்பாவுக்கு 3 பசங்க, எல்லாமே ஆண்கள் தான். ஓகேங்களா? இவரு தான் லாஸ்ட். இந்த அமைப்பு தான் இந்த படிக்க. இவ்வளவுதான் இந்த ஜாதகத்தை நான் சொல்ல வந்தது. அதே மாதிரி மைன்யூட்டா பார்க்கணும். ஒரு சுக்கிரன் நீச்ச சுக்கிரன் நம்மளுக்கும் அது இந்த 3 கிரகத்தை சுபத்துவப்படுத்தி எல்லாத்தையுமே தூக்கி நிறுத்துது. அந்த புதன் வந்து இந்த சுக்கிரனை தூக்கி நிறுத்துறாரு. சந்திர அதியோகமும் ஓரளவுக்கு அது கை கொடுக்குது. ஓரளவுக்கு கை கொடுத்தாலே போதும். இந்த புதன் வந்து ஒரு 70% சப்போர்ட் பண்றாருன்னா இவருடைய ஒளி வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாலுமே அந்த மாதிரி வந்து எல்லாருமே நல்லா இருக்கக்கூடிய ஜாதகமா இருக்கு. எந்த ஒரு பெரிய லெவல்ல பாதிக்கல. எல்லாருமே ஃபேமிலியோட அம்மா அப்பா எல்லாரும் அண்ணன் தம்பி எல்லாருமே இருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஒரு சுக்கிரன் எல்லாத்தையும் மாத்து. சரிங்களா? அது போன்ற ஜாதகத்தையும் இந்த ஜாதகத்தையும் வச்சு பாருங்க. இவரும் அதே தசாபுதியில தான் கடந்து வராரு. கிரகநிலை ஒரே மாதிரி தான் இருக்கும். அவரும் அதே தசாபுதி தான் கடந்தாரு. பட் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வேற மாதிரி மாறுது. இதுதான் அந்த ஜாதகத்தை சொல்ல வந்த விஷயங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.